కీర్తనలో చదువుకునేదము. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நினைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திறப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அறைகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமுలు. வியாதியிலிருந்து சுகம் கிடைத்தால் போதும், என்னுடைய கடன் பிரச்சனை மாறினால் போதும், எனக்கு வேலை கிடைத்தால் போதும், என்னுடைய சொத்து பிரச்சனை நீங்கினால் போதும், இந்த தேவைகளோடு மாத்திரம் சபைக்கு வருகிறவர்கள் இப்பொழுது நாம் பேச போகிறது மிகவும் போர் அடிக்கிற பிரசங்கமாய் மாறப்போகிறது. వ్యాధి స్వస్థత చాలని, నా యొక్క అప్పుల బాధ తీరితే చాలని, ఉద్యోగము దొరికితే చాలని, ఈ విధంగా ఆస్తి యొక్క సమస్య తీరితే చాలను అని చెప్పి వచ్చే సంగమనకు వచ్చే వారికి ఇప్పుడు చేసేటువంటి ప్రసంగం అంతా కూడా మీకు అది విసుగు పుట్టించును. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் சபையை பற்றி பாரமுடையவர்கள் கர்த்தர் எழுப்புதலை தர வேண்டும், நம்மை மாற்ற வேண்டும், நாம் சுத்திகரிப்படைய வேண்டும், சபை இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பாரமும் உத்தரவாதம் உள்ளவர்களுக்கு இது காலத்துக்கேற்ற ஒரு செய்தியாக இருக்கும். సంఘము ఉద్యోగము నొందవలెను, సంఘముతో ఐక్యపడవలెను. ఇటువంటి భారము ఉన్నందు వారికి కూడా ఇది ఈ యొక్క వాక్యం అని చెప్పున్నది అది ఉద్యోగం కలుగు చేయనదే ఉన్నది. நாம் ஒரு சிறையிருப்பின் காலத்தில் ஜீவித்து வருகிறோம். మనము చెరసాలలో ఉన్నట్లుగా జీవించుచున్నాము. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஒரு காலத்தில் அடிமையாயிருந்தார்கள், ஆனால் கானானுக்கு வந்த பிறகு பாபிலோனியர் அவரை ஆளுகை செய்தார்களோ, ఏ విధముగా ఐగుప్తు దేశంలో ఇశ్రాయేలు బానిసలుగా ఉన్నారు, తర్వాత కనాను దేశంలోనికి వచ్చిన తర్వాత బాబులోని ఆ యొక్క దేశం వారిని ఏ విధముగా చెరపట్టుకుని ఉన్నారు, அதுபோல ஆவிக்குரிய ஜீவித்திலும் நமக்கு எகிப்தின் அடிமைத்தனம், அந்த பாவத்தின் அடிமைத்தனம் முழுமையாக ஆண்டவரை வெறுத்து வெளியே அடிமைகளாக இருந்தோமே, அந்த அடிமைத்தனம் இல்லாவிட்டாலும் நாம் சில வல்லமைகளுக்கு, இன்னும் சில வல்லமைகள் நம்மை ஆளுகை செய்கிறதை, அந்த பாபிலோனியரை போல ஆண்டவர் கூட இருக்கிறார், அபிஷேகம் உண்டு, சபை உண்டு, எல்லாம் உண்டு, ஆனாலும் சில வல்லமைகள் ஆளுகை செய்கிறதை நாம் உணரலாம். ఐగుప్తు బానిసత్వములో ఉన్నట్టుగానే పాపం మనలో దేవుడు లేనటువంటి విధముగా మనము బానిసత్వములో ఉన్నప్పుడు దానిలో నుంచి మనం విడిపింపబడి ఉన్నప్పటికీ కూడా ఆత్మీయ జీవితంలో ఇప్పుడు కొన్ని శక్తులు మనల్ని ఏలుబడి చేయుచున్నాయి. సంఘం ఉన్నప్పటికీ, అభిషేకం ఉన్నప్పటికీ, ఇవి ఉన్నప్పటికీ కూడా కొన్ని శక్తులు మనల్ని ఏలుబడి చేయుచున్నాయి. ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிக்கிறார்? ఎందుకు ప్రభు ఈ విధముగా అనుమతించుచున్నాడు? ஏன் சத்துருக்கள் நம்மோடு போராட முடியாத ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ఎందుకు శత్రువులు మనతో కూడా పోరాడు నిమిత్తమై ఆయన అనుమతించుచున్నాడు? சத்துருக்கள் அவர்களுடைய தந்திரமான ஆலோசனைகளை கொண்டு நம்மை மேற்கொண்டு வரும்போது ஆண்டவர் ஏன் அதை தடை செய்யவில்லை? శత్రువు వారి యొక్క తంత్రమైన ఆలోచన మూలముగా మనల్ని చేయించున్నప్పుడు ఎందుకు ప్రభు దానిని ఆటంకపరచలేదు? ஆண்டவர் தான் இதை அனுமதித்திருக்கிறார். ప్రభువే దీనిని అనుమతించినాడు. காரணம் என்னவென்றால் நாம் தேவனை விட்டு தூரமாய் போய் தவறிவிட்டோம். కారణం ఏమిటంటే మనము దేవుని విడిచి దూరముగా వెళ్ళి తప్పిపోయాము. பாபிலோனியரை தேவன் அனுப்பும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களாய் இருக்கும்போது அவர்களை தடை செய்யாமல், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்களை தொடக்கூடாது என்று சொல்வதற்கு பதிலாக இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி இந்த பாபிலோனியர் நான் அனுப்புகிறதான என்னுடைய சேனை என்று சொல்லுகிறார். బబులోను వారు ఇశ్రాయేలును బానిసత్వంగా తీసుకుని వెళ్ళినప్పుడు వీరి శత్రువులు ఈ యొక్క ఇశ్రాయేలును వారు ముట్టకూడదు అని చెప్పి ప్రభువు చెప్పకుండా బబులోను వారిని నేను పంపుచున్నాను అని చెప్పుచున్నాడు. அவர்கள் என்னுடைய சேனை என்று சொல்லுகிறார். వారు నా యొక్క సైన్యం అని చెప్పుచున్నాడు. பாபிலோனியர் தேவனுடைய சேனையா? బబులోను వారు దేవుని యొక్క సైన్యమా? யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவேలు 2వ అధ్యాయం 25వ వాక్యం చదువుకునేదము. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் பாபிலோனியரை பற்றிதான காரியம்தான்.
ఈ యొక్క మిడతలన్నీ కూడా బబులోను వారి యొక్క కార్యములే. நான் அனுப்பின என்னுடைய பெரிய சேனை. నేను పంపినటువంటి నా యొక్క సైన్యము. அப்போ பாபிலோனியர் தேவனுடைய சேனையாக மாறி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து விட்டார்கள். బబులోను వారు దేవుని యొక్క సైన్యముగా మారి ఇశ్రాయేలుకు విరోధముగా బయలుదేరి వచ్చున్నారు. காரணம் என்னவென்றால் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சிட்சையின் காலம். కారణం ఏమిటంటే ఇశ్రాయేలుకు ఇది శిక్ష అనుభవించినటువంటి కాలమే. இவர்கள் தேவனால் நேசிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் இவர்கள் தேவனை விட்டு போனதுனால பாபிலோனியரை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சிட்சிக்கிறார். వీరు దేవుని మూలముగా ప్రేమింపబడిన వారై ఉన్నప్పటికీ కూడా దేవుని వారు విడిచి దూరముగా వెళ్ళినందువలన బబులోను వారి వలన వారిని ప్రభువు శిక్షించుచున్నాడు. அது மாத்திரமல்ல, இதே பாபிலோனியர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கோல் இஸ்ரவேல் ஜனங்களை சிட்சிக்கக்கூடிய ஒரு கோல் என்று வேதம் சொல்லுகிறது. అంత మాత్రమే కాదు కానీ ఈ యొక్క బబులోను వారి ఇశ్రాయేలును దండించినటువంటి దండము అని చెప్పి చెప్పబడుచున్నది. எசேக்கியேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 37 38. எசேக்கியேல் 20:37-38. நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆகையால் பாபிலோனியர் இஸ்ரவேல் ஜனங்களை சிட்சிக்கும்படியா அனுப்பப்பட்டதான கோல். బబులోను వారు ఇశ్రాయేలు జనులను శిక్షించే నిమిత్తమై పంపబడినటువంటి దండమై ఉన్నది. மீகா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். మీకా 6వ అధ్యాయము 9వ వాక్యం చదువుకునేదము. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். மிலாற்றுக்கும் செவி கொடுங்கள், நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். அப்போ మిలాట్రు இல்லை என்றால் கோல் பேசுகிறது, அதற்கு செவி கொடுங்கள். ఈ యొక్క దండము అని చెప్పున్నది, ఈ యొక్క దండము మాట్లాడుచు ఉన్నది, దానికి చెవియొగ్గడి. ஆகையால் இந்த பாபிலோனியர் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள். బబులోను వారు దేవుని వలన ఏర్పరచబడి దేవుని మూలముగా పంపబడి ఇశ్రాయేలును వారు దాసత్వములోనికి తీసుకొచ్చారు. இந்த பாபிலோனியர் இஸ்ரவேல் ஜனங்களை சிட்சிக்க இந்த ஒரு கோலாக அவர்களை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். బబులోను వారు ఇశ్రాయేలును శిక్షించుచు ఈ యొక్క కర్రగా వారిని కొట్టుచూ ఉన్నారు. இந்த கோல் அவர்களை அடிக்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லுகிறார், இந்த கோல் பேசுகிறது, இந்த கோல் இந்த மிலாற்றுக்கு செவி கொடுங்கள், இதை நியமித்தவர் தான் பேசுகிறார், அவருக்கும் செவி கொடுங்கள். ఈ యొక్క దండము దీనికి చెవియొగ్గము, ఈ యొక్క దండము మాట్లాడుచున్నది, ఆ యొక్క మిలాతుకు మీరు చెవియొగ్గము, దానికి లోబడి ఉండి అని చెప్పుచున్నాడు. அதனால ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்முடைய ஜீவித்தில் இந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிட்சையாக அனுமதித்திருக்கிறார். ప్రభు మన యొక్క ఆత్మిక జీవితంలో పోరాటములు సమస్యలు ఇవన్నీ కూడా మనకు శిక్షగా అనుమతించుచున్నాడు. எப்படி தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு விலகி விக்கிரகங்களுக்கு பின்னாடி சென்று மற்ற தேசத்தாரை போல் இவர்களும் மாறிவிட்டார்களோ, அதே போல ஆவிக்குரிய ஜீவித்தில் நீங்களும் நானும் எத்தனையோ காரியங்களில் கெட்டு போயிருக்கிறோம். ఏ విధముగా ఇశ్రాయేలు జనులు వారు దేవుని విడిచిపెట్టి విగ్రహములు వెంబడి వెళ్ళిపోయి మిగతా జనులు జీవించే విధముగా వారు ఏ విధంగా మారిపోయారు, అదే విధముగానే మనము మీరు నేను ఎన్నోసార్లు మనము చెడిపోయాము. ஆகையால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சிட்சிக்க ஒரு மிலாறு ஏற்படுத்தப்பட்டதோ, அதே போல நம்மை சிட்சிக்க இந்த சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் தேவனால் அனுப்பப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. ఏ విధముగా ఇశ్రాయేలు జనులను దండించు నిమిత్తమై ఒక దండము ఏర్పరచబడి ఉన్నది, అదే విధముగానే మనల్ని కూడా శిక్షించకై ఒక దండం ఏర్పరచబడి ఉన్నది. ஆகையால் அந்த மிலாறு பேசுகிறது போல, இந்த கோல் பேசுகிறது போல இந்த சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் பேசும் நம்மோடு. ఈ యొక్క దండము మాట్లాడుచున్న విధముగానే ఈ యొక్క మనతో కూడా ఈ యొక్క సమస్యలన్నీ కూడా మాట్లాడుచు ఉంటుంది. ஆகையால் பாபிலோனியர் எங்களை அடிக்கிறார் என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் தான் அவர்களை அனுப்பி இருக்கிறார். அந்த அடியினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, இந்த அடி என்ன சொல்லுகிறது என்று நாம் செவி கொடுக்க வேண்டும். బబులోను వారు కొట్టుచున్నారని చెప్పుట మాత్రమే కాదు కానీ ప్రభువే దాన్ని పంపించున్నారు. అందువల్ల ఆ యొక్క కొట్టే శబ్దము ఏమి మాట్లాడుచున్నదని చెప్పి దాన్ని మనం వినవలెను. சோதனை ஆண்டவரை விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்தால் போதாது. அந்த சோதனை எதற்காக அனுப்பப்பட்டது, அந்த சோதனையின் மூலமாக என்னிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் எங்கே மாற வேண்டும், எப்படி திருந்த வேண்டும்,
என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். శోధనలో నాకు విడుదల దయచేయము ప్రభు అని చెప్పి ప్రార్థించుని కంటే కూడా ఈ యొక్క శోధనలో నేను ఏ విధముగా మార్పు చెందవలని, ఎక్కడ నేను సరిగా రావాలని చెప్పి మనం దాన్ని చూడవలేను. ஆனால் இப்படிப்பட்ட சிட்சையின் காலத்தில் கர்த்தர் சில காரியங்களை செய்வார். ఇటువంటి శిక్షా కాలములో ప్రభు కొన్ని కార్యములు చేయును. இந்த காலம் நமக்கு ஒரு புலம்பலின் காலம். ఈ యొక్క కాలము మనం విలపించేటువంటి కాలమే. நாம் கெட்டு போய்விட்டோமே என்று ஆண்டவரை நோக்கி அறிக்கையிட்டு அழ வேண்டிய காலம். మేము చెడిపోయి ఉన్నాము అని చెప్పి ప్రభువు వైపు చూసి ఏడ్చి విలపించేటువంటి కాలమే. இந்த பாபிலோனியர் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்க வந்து மேற்கொள்ளும் போதுதான் எரேமியா புலம்பலை எழுதினார். బబులోను వారు ఇశ్రాయేలును కొట్టు నిమిత్తమై వచ్చినప్పుడే ఇర్మియా ఈ విధమైనటువంటి విలాప వాక్యములు వ్రాయిచున్నాడు. బైబిల్లో ஒரு புஸ்தகமே புலம்பல் என்று பெயர் பெற்ற ஒரு புஸ்தகம் உண்டு. బైబిల్లో ఒక గ్రంథం ఉన్నది, అది విలాప వాక్యములనే గ్రంథం అని అక్కడ చోటు చేసుకొని ఉన్నది. அந்த புஸ்தகத்தில் எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ఆ యొక్క గ్రంథములో ఇర్మియా ఇశ్రాయేలు జనులతో కూడా చేరి దేవునికి మొర్రపెట్టుచున్నాడు. ஐயோ நாங்கள் பாவம் செய்து விட்டோம், అయ్యో మేము పాపము చేసితిమి, எங்களுடைய கிரீடம் எங்களுடைய தலையிலிருந்து விழுந்து விட்டது, మా యొక్క కిరీటము మా తల మీద నుంచి పడిపోయినది, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை, మేము నిర్మూలము కాకుండా ఆయన యొక్క కృపయే. விலையேறப்பட்ட சியோன் புத்திரர்கள் அவர்கள் வீதியில் கிடக்கிறார்கள், பசும் பொண்ணு கொப்பாய் இருக்க வேண்டியவர்கள் மண்பாண்டங்களை போல் மாறிவிட்டார்கள். విలువైనటువంటి సియోను కుమారులందరూ కూడా వారి వీధుల్లో ఉన్నారు, వారి శుద్ధ సువర్ణం వలె ఉండవలసిన వారి మట్టి కుండలుగా మారి ఉన్నారు. இதே போல நாமும் இந்த நாட்களில் நம்முடைய நிலவரத்தை நினைத்து புலம்ப வேண்டும். ఇదే విధముగానే మన యొక్క పరిస్థితులను తలంచి మనం ఈ యొక్క సందర్భం అందు మనం ఏడవవలెను. இந்த நன்றாய் கவனியுங்கள். எரேமியா புலம்பினது, ஆண்டவரே ஐயோ பாபிலோனியர் தாக்கி விட்டார்கள், ஐயோ இவர்கள் எங்களை இப்படி தாக்குறார்கள், ஐயோ இவர்கள் செய்கிறார்கள் அல்ல, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம். ஆனால் நம்முடைய புலம்பலோ தவறான புலம்பல். ஐயோ செய்வின பிரச்சனை, ஐயோ வியாதி, ஐயோ சொத்து பிரச்சனை, இதல்ல. அது பாபிலோனியர் மேல் தவறு செய்வது. ஆண்டவர் ஏன் அனுமதித்தார்? நான் தவறு செய்தேன், கிரீடம் என் தலையிலிருந்து விழுந்தது, ஐயோ நான் பாவம் செய்தேன். இப்படிதான் நாம் புலம்ப வேண்டும். ఇర్మియా అయ్యో వారు బబులోను వారు కొట్టుచున్నారే అని చెప్పి యెహోవాకు మొర్ర పెట్టలేదు, కానీ అయ్యో మేము పాపము చేస్తాము అని చెప్పి ఉన్నారు. అదే విధముగానే మనము కూడా ఈ విధంగా చేతబడిలో మూలముగా ఉన్నటువంటి సమస్యలు ఉన్నవి అని చెప్పి ఈ యొక్క సమస్యలు అదని చెప్పి మనం చెప్పకూడదు, కానీ అయ్యో నేను పాపము చేస్తుందని అని చెప్పి ఈ విధముగా మనం ఏడవవలెను. இதற்காக தான் ஆண்டவர் நமக்கு சுத்திகரிப்பு கூட்டங்களை தந்திருக்கிறார். ఇందు నిమిత్తముగానే ప్రభువు మనకు శుద్ధీకరణ కూటములు అనుగ్రహించున్నాడు. மாதந்தோறும் கர்த்தர் நமக்கு சுத்திகரிப்பு கூட்டங்களை தந்திருக்கிறார். ప్రతి మాసము కూడా మనకు ప్రభు శుద్ధీకరణ కూటములు ఇచ్చి ఉన్నాడు. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வாரம் உபவாசம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்ற நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். మాసములకు ఒక వారములో, வருஷத்தில் ஒரு முறை 7 நாள் உபவாசம், సంవత్సరములో ఒక వారం రోజులు మనము ఉపవాసం ఉండి ప్రార్థించమని ప్రభు మనకి ఇచ్చినాడు. ஏன்? ఎందు నిమిత్తము? இது உபவாசத்தோடும் புலம்பலோடும் ஆண்டவரிடத்தில் திரும்புகிற காலம். ఉపవాసముతో కూడా విలాపములతో కూడా మనము ప్రభు వైపు తిరిగే కాలమే. ஆனா நிறைய பேருக்கு சுத்திகரிப்பு கூட்டம் இல்ல. అనేక మందికి శుద్ధీకరణ కూటము లేదు. ஒருவேளை உங்களுக்கு சுத்திகரிப்பு கூட்டம், அதாவது ராபோசனை எடுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு உணர்ந்தா கூட, நீங்க எடுக்க போறதில்ல தீர்மானிச்சா கூட, சுத்திகரிப்பு கூட்டத்தில் பங்கெடுக்கிறதுல தப்பில்லையே. ప్రభురాత్రి భోజనం తీసుకున్నట్లేదు, ప్రభురాత్రి భోజనంలో పాలు పంచుకున్నట్లేదని మీరు తీర్మానించినప్పటినీ కూడా శుద్ధీకరణ కూటములో కలుసుకున్నట్టు తప్పు కాదే. எப்படியாவது கிரயம் செலுத்தி நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய சொந்த ஆத்மாவுக்கு நாம் உத்தரவாதம் எடுத்து சுத்திகரிக்க, புலம்ப, ஆண்டவரை நோக்கி தேட, உபவாசம் எடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். ఏ విధముగా కూడా మనము క్రయధనము చెల్లించి మన యొక్క సొంత ఆత్మ నిమిత్తమై శుద్ధీకరణ చేసుకుని ఉపవసించవలేను. ஒரு சபையாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் புலம்பலோடு அழுகையோடு மன்னிப்பை கேட்க முடியாது, அறிக்கையோடு திரும்ப வேண்டும். సంఘం అంతను కూడా చేరి యెహోవా యొద్ద మొర్రపెట్టి నిమిత్తము గాని విలాపము చేయ నిమిత్తము గాని ఆయన వైపు తిరగవలేను. ஆகையால் இந்த நாட்கள் அழுகையின் நாட்கள். ఈ యొక్క దినములు ఏడ్పు దినములు. அது மாத்திரமல்ல, అంత మాత్రమే కాదు, இந்த சிட்சையின் நேரத்தில் ஆண்டவர் பாபிலோனியரை இஸ்ரவேல் ஜனங்களை சிட்சிக்கும்படியாக அனுப்பினதான அந்த நேரத்தில், శిక్ష యొక్క కాలములో బబులోను వారిని ఇశ్రాయేలును శిక్షించు నిమిత్తమై పంపినట్లుగా
இந்த இஸ்ரவேல் இந்த பாபிலோனியர் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆண்டவர் இவர்களை அனுப்பின உடனே இந்த மிலாரை எடுத்து இவர்களை சிட்சிக்க வேண்டும் என்று அடிக்க ஆரம்பித்தவர்கள் தாறுமாறாக அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை. బబులోను వారు ఇశ్రాయేలు దండము చేత శిక్షించమని చెప్పి వచ్చినటువంటి జనులు ఏం చేస్తున్నారంటే వారు తారుమారుగా వారిని కొట్ట ఆరంభించున్నారు. அதாவது இதுதான் சாதகமான சூழ்நிலை, இதுதான் தருணம், இப்பொழுதுதான் இவர்களை தாக்க வேண்டும் என்று சொல்லி பயங்கரமாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ఇదే అనుకూల సమయముగా ఉన్నదని చెప్పి ఇప్పుడే కొట్టవలని చెప్పి ఇశ్రాయేలుని ఆ విధముగా కొట్టి ఉన్నారు. ஏசாயா 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். యెషయా 47:6వ వాక్యము చదువుకునేదము. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவர் பாபிலோனியரை பார்த்து பேசுகிறார். என் ஜனத்தின் மேல் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் எனக்கு கோபம் வந்தது, அதனால அவர்களை உங்களுடைய கையில நான் ஒப்படைத்தேன், ஏன் நீங்கள் அவளை சிட்சிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீர் அவர்கள் மேல் இரக்கம் வைக்காமல் முதிர் வயதுள்ளவர்கள் மேல் உன் நுகத்தை மகாபாரமாக்கி என்னென்றைக்கும் நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். அப்ப ஆண்டவர் பாபிலோனியரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல ஒரு கோலாய் மாற்றினார், அவர்களை சிட்சிக்க வேண்டும் என்று அனுப்பினார். ஆனால் இவர்கள் இரக்கம் பாராட்டாமல் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். యెహోవా బబులోను వారిని ఇశ్రాయేలు మీద ఒక కర్రగా ఉంచున్నారు, అయినప్పటికీ కూడా చేతికి అప్పగించినప్పుడు వారు కనికర పడకుండా కొట్టి ఉన్నారు. இதனால ஆண்டவருக்கு பாபிலோனியர் மேல கோபம் வந்து விட்டது. ఇందువలన యెహోవాకు బబులోను వారి మీద కోపం వచ్చినది. பாபிலோனியரே, நீ மறக்க கூடாது, நான் உன்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சிட்சித்தாலும் நான் அவர்களை வெறுத்து தண்டிக்கவில்லை, அவர்களை நேசித்து சிட்சிக்கிறேன். బబులోను వారు మీరు జ్ఞాపకం ఉంచుకునవలని మీకు ఇశ్రాయేలును అప్పగించినప్పటికీ కూడా వారిని ద్వేషించి మీకు అప్పగించలేదు, వారిని ప్రేమించి నేను శిక్షించుచున్నాను. அவர்கள் மறுபடியும் என்னுடையவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகவே அவர்களை சிட்சிக்கிறேன். వారు మరలా నా జనులే మారు నిమిత్తముగానే వారిని శిక్షించుచున్నాను. அதற்காக நான் உன்னை ஒரு கோலாக ஏற்படுத்தினேன், అందుమూలముగానే నిన్ను ఒక దండముగా నేను నియమించున్నాను. ஆனால் நீயோ இரக்கம் பாராட்டாமல் அடிக்க ஆரம்பித்ததனால் உன்மேல நியாய தீர்ப்பு விழப்போகிறது. నీవైతే కనికరము చూపకుండా నీవు కొట్టి ఉన్నందువలన నీ మీద నా యొక్క తీర్పు వచ్చుచున్నది. இந்த நாட்கள்ல நம்முடைய ஜீவியத்துல போராட்டம் பயங்கரமா பெருகிட்டு இருக்கும்போது ஆண்டவரும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ఈ యొక్క జనములో మన యొక్క జీవితంలో పోరాటం అధికమగుచున్నప్పుడు ప్రభువు కూడా చూస్తున్నాడు. இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஒரு பெரிய பிளான பரலோகத்துல அவர் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிறார். ఈ యొక్క జనములో பரலோகமந்து ఆయన గొప్ప సంకల్పం పెట్టుకొని నాడి ஒரு விடுதலையின் திட்டத்தை ஆண்டவர் அவருடைய மனதில் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். విడుదల అనేటువంటి సంకల్పమును ఆయన మనసులో ఉంచుకొని నాడి எப்படி இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த காவலிலிருந்து என்னுடைய ஜனங்களை న్యాయமாக சட்டபூர்வமாக எப்படி அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும், ఏ విధముగా ఈ యొక్క చెరసాలలో నుంచి నా యొక్క జనుల్ని న్యాయరీతిగా తీసుకుని రావాలని இதற்காக ஆண்டவர் பரலோகத்தில் திட்டங்களை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். దీని నిమిత్తమై అనేకమైనటువంటి திட்டముల పరలోకములో ప్రభువు చేస్తున్నాడు. அந்த விடுதலை தான் சீக்கிரத்தில் வரப்போகிறதான எழுப்புதல். ఆ యొక్క విడుదల అతి త్వరలో రాబోచున్నటువంటి ఉద్యమం. அதற்கு வேதத்தில் பின்மாரி மழை என்றும் పేరు சொல்லப்பட்டிருக்கிறது. దానికి గ్రంథములు చూసినట్లయితే కడవరి వర్షం అని చెప్పబడి ఉన్నది. சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். జకర్యా 10వ అధ్యాయము 1వ వాక్యము. பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இந்த வசனம் ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி பின்மாரி மழையின் காலம், அந்த காலத்தில் நீங்கள் பின்மாரிக்காக ஜெபியுங்கள். కడవరి వాన కాలమున వర్షము దయచేయమని చెప్పి మీరు ప్రార్థించమని ఆంగ్లంలో చెప్పబడి ఉన్నది. அப்பொழுது கர்த்தர் மேகங்களை உண்டாக்குவார். అప్పుడు యెహోవా మేఘములను పుట్టించును. தமிழ்ல மின்னல்கள் என்று இருக்கு, ஆங்கிலத்துல மேகங்கள் என்று இருக்கு. తమిళ్లో మెరుపులు అని చెప్పబడి ఉన్నది, అయితే ఆంగ్లంలో అయితే మేఘములు అని చెప్పబడి ఉన్నది. அப்ப ఆండவர் திடீரென்று மழையை ஊற்றுகிறதில்லை, ஆண்டவர் மேகங்களை முதலாவது வானத்துல உண்டாக்குகிறார். యెహోవా అకస్మాత్తుగా వర్షమును కురిపించలేదు, అయితే ఆకాశమును ఆయన మేఘములను పుట్టించుచున్నాడు. ஆகையால் அந்த பின்மாரி மழைக்காக வரப்போகிறதான எழுப்புதலுக்காக பரலோகத்தில் ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம்.
ఆ కడవరి వర్షపు కాలము నిమిత్తము గాని ఆ యొక్క వర్షము నిమిత్తము గాని ఉద్యమ నిమిత్తము గాని పరలోకములో సిద్ధపాటు పనులు జరుగుచున్నవి. சிக்ஷிக்கப்படுகிறதான அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படியோ ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலை எப்படி சட்டப்பூர்வமாக நாம் அக்கிரமம் செய்கிறவர்களாய் இருந்தாலும் எப்படி அதை நம்மேல் அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் திட்டம் வரைந்து கொண்டிருக்கிறார். శిక్షింపబడినటువంటి ఆ జనులకి మనం అక్రమ చేయవారమై ఉన్నప్పటికీ కూడా ఏ విధముగా విడుదల చేయవలని చెప్పి ఆయన పరలోకమందు ఆయన సంకల్పమును చేయుచు ఉన్నాడు. இதற்காக தான் சிக்ஷிக்கிறதான பாபிலோனியரை நோக்கி அவர் இதை சொல்லுகிறார். శిక్షించుచున్నటువంటి బబులోను వారిని చూసి ప్రభు ఈ విధముగా చెప్పుచున్నాడు. ஏசாயா 47 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். యెషయా 47 అధ్యాయము 1వ వాక్యము. பாபிலோன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. நீ இறங்கு, உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ இறங்கி மண்ணில் உட்காரு. கல்தேயரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு, உனக்கு சிங்காசனம் இல்லை. உனக்கு சிங்காசனம் இல்லை. போதும். அப்போ இந்த ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதான பாபிலோனியரை நோக்கி இனி உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ தூசில தரையில் உட்காரு. ఏలుబడి చేయుచున్నటువంటి ఇక బబులోను చూసి ఇక నీకు సింహాసనము లేదు, నీవు తూలిలో కూర్చున్నము. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ఇశ్రాయేలు జనులు నేల మీద కూర్చున్నటువంటి వారిని చూసి ప్రభు ఏం చెప్పుచున్నాడు? 52 அதிகாரம் 1 வசனம். 52వ అధ్యాయము 3వ వాక్యము. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்தசேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அடுத்த வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு, இப்போ இவள் தரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சீயோன் குமாரத்தி. இவளை கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார். தூசியை விட்டு நீ எழும்பு. பாபிலோன் குமாரத்தியை பார்த்து நீ தூசியில் போய் உட்கார் என்று சொல்லுகிறார். నేల మీద కూర్చున్నాడు సియోను కుమార్తెను చూసి చెప్పుచున్నాడు, ధూళి దులుపుకొని లెమ్మని చెప్పుచున్నాడు. అయితే పైన కూర్చున్నట్టు బబులోను కుమార్తెను చూసి చెప్పుచున్నాడు, నీవు నేల మీద కూర్చోమని చెప్పినాడు. இதை சட்டப்பூர்வமாக நடப்பிக்கும்படியாக ஆண்டவர் வானத்தில் மேகங்களை இப்பொழுது உண்டாக்கி கொண்டிருக்கிற காலம். చట్టముకు తగినట్లుగా ఆయన చేయ నిమిత్తమై ఆకాశమును ఆయన వర్షమును కలుగజేయనటువంటి జనములు. ஆகையால் சீக்கிரத்தில் ஒரு விடுதலை நம்மை சந்திக்க போகிறதான நாட்களில் இருக்கிறோம். అతి త్వరలో మనకు విడుదల కలుగు చేయనటువంటి దినములో ఉన్నాము. அது மாத்திரமல்ல, అంత మాత్రమే కాదు, ஆண்டவர் நமக்காக பழி வாங்குறதான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. ప్రభు మన నిమిత్తమై ప్రతీకారము చేయనటువంటి కాలము ఈ యొక్క కాలమై ఉన్నది. இந்த காலம் முதலாவது நமக்கு அழுகையின் நாட்கள், புலம்புகிறதான ஒரு காலம். ఈ యొక్క జనములు మనకు మొదటగా ఏడ్చుచున్నటువంటి కాలము. அதே நேரத்தில் நம்முடைய புலம்பலை ஆண்டவர் கேட்டு பரலோகத்தில் அவர் மேகங்களை உண்டாக்குறதான காலம். అదే సమయమందు మన యొక్క విలాపములు ఆయన చూసి ఆకాశముల మేఘములు కలుగజేసేటువంటి కాలము. மூன்றாவது, அவர் நமக்காக பழி வாங்க போகிறதான காலம். మూడవదిగా ఆయన మన నిమిత్తమై ప్రతీకారము చేయుచున్నటువంటి కాలమే. சியோன்ல ஒரு வழக்கு ஒரு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. సియోనులో వాచ్యము కలుగుచున్నది. அது நமக்கு விரோதமாக பிசாசு போட்டதான கேஸ். మనకి విరోధముగా సాతానుడు వేసినటువంటి కేసు. ஏனென்றால் நீங்களும் நானும் ஒரு ஆளும் பரலோகத்துக்கு போய்விடக்கூடாது, நாம் குற்றவாளிகள், அவனுடைய சரக்கு நமக்குள் இருக்கிறபடினால் இவர்கள் எனக்குரியவர்கள் என்று கேஸ் போட்டு விட்டான். మీరు నేను ఎవరిని కూడా పరలోకమునికి వెళ్ళకూడదు. ఎందుకొరకంటే అతని యొక్క సరకు మన మధ్య ఉన్నందువలన ఆ యొక్క పరలోకములు అతడు వాచ్యము చేయుచున్నాడు. மனுஷன் விழுந்து போன அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் அடிக்கடி பரலோகத்தில் கோர்ட்டில் சொல்லப்படுகிறது. మనుషుడు పడిపోయినప్పుడు ఆ యొక్క జనం నుంచి ఈ దినం వరకు కూడా మీ పేరు నా పేరు సారికి పరలోకములో ఉన్నట్టు ఆ యొక్క కోర్టులో చెప్పబడుచున్నది. அடிக்கடி நம்முடைய பேரை எடுத்துக்கொண்டு பிசாசு நம்முடைய செய்கைகளையும் கண்டு அவன் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். సారికి మీ యొక్క వాచ్యమును తీసుకుని వెళ్ళి మన యొక్క పేరు మూలముగా సారికి మన మీద సాతానుడు నేరము మోపుచున్నాడు. தேவன் நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். దేవుడు మన నిమిత్తమై వాచ్యం ఆడుచున్నాడు. அந்த வழக்கு தீர போகிறதான காலம் வந்திருக்கிறது. ఆ యొక్క వాచ్యము తీరిపోవచ్చున్నటువంటి కాలము రాబోచున్నది. ஏனென்றால் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே சாத்தான் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான், நம்மை சித்திரவதைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ఈ యొక్క వాచ్యము మనకు కలుగుచూ ఉన్నప్పుడే ఆ సాతానుడు మన మీద నేరం మోపుచున్నాడు, మనల్ని ఆయన తప్పుగా ఎంచుచున్నాడు. அவனே நம்மை ஏமாற்றி நயம் காட்டி வஞ்சித்து தவறை செய்யும்படியாக இழுத்து கொண்டு தவறை செய்யும் போது அவனே எழும்பி நம்மை குற்றப்படுத்துகிறான்.
అతడే మనల్ని మోసపరిచి వంచన చేసి తప్పు చేసి విధముగా చేసి అతడే మన మీద నేరం మోపుచున్నాడు. இந்த நேரத்துல ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. ఈ యొక్క సందర్భం అది ప్రభు వేడుక చూసే దేవుడు కాదు. என்றால் சாத்தான் நம்மை குற்றப்படுத்தும் போது அவன் பொய்யே சொல்ல மாட்டான், உண்மையாகவே நம்முடைய குற்றங்களை தான் எடுத்து காட்டுகிறான். సాతానుడు మన మీద నేరము మోపుచున్నప్పుడు అతడు అబద్ధము చెప్పడు, నిజముగానే మనకు నేరములు మాత్రమే చెప్పును. ஆண்டவர் நமக்காக வழக்காட வேண்டும் என்றால், அவர் நம்முடைய கேஸை அவர் ஜெயிக்க வேண்டும் என்றால், அவர் தார்மாராக நான் தேவன் நான் சொல்றதுதான் நடக்கணும் என்று சொல்ல முடியாது. சட்டபூர்வமாக தான் ஜெயிக்க வேண்டும், ஏனென்றால் அவருக்குள் நீதி இருக்கிறது. మన యొక్క వాక్యమును తీసుకొని ఆయన చేయించవాలంటే నేను దేవుడిని నేను చెప్పినట్లుగానే మీరు వినవాలని చెప్పి అనేటువంటి దేవుడు కాదు. ఎందుకొరకంటే ఆయన యొద్ద నీతి ఉన్నది, అందుమూలముగా చట్టపూర్వకముగానే దాన్ని జయించవాలి. தேவன் பரலோகத்தில் பிளான் போட்டு கொண்டிருக்கிறாரே, அந்த பிளானுக்குள் இந்த கேஸை எப்படி மூட வேண்டும் என்கிறதான ஆலோசனை இருக்கிறது. పరలోకములో దేవుడు చిత్తము చేయుచు ఉన్నాడు. ఆ యొక్క చిత్తానుసారముగా ఈ యొక్క కేసుని ఏ విధముగా మూసివేయాలని చెప్పి ఆయనకు తెలియను. அந்த கேஸ் முடிவடையும் போது அவர் பழி வாங்கும்படியாக இறங்க போகிறார். ఆ యొక్క వాక్యము ముగింపబడుచున్నప్పుడు ఆయన ప్రతీకారము చేయ నిమిత్తమై వచ్చుచున్నాడు. இதுவரைக்கும் நம்மை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிற சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்கிறதான தீய சக்திகள் மேல் பழி வாங்கும்படியாக அந்த கேஸை முடித்து இறங்கி வரப்போகிறதான காலம் இந்த காலம். మన మీద మనల్ని శ్రమ పెట్టుచు ఉన్నట్లు ఆ యొక్క దుష్ట శక్తుల మీద ఆయన ప్రతీకారము చేయనట్లుగా వాక్యము ముగింపబడినటువంటి కాలమై ఉన్నది. ஆண்டவர் இவர்கள் மேல் பழி வாங்கும்படியாக ஒரு சூழ்நிலையை தேடிக்கொண்டிருக்கிறார். ప్రభు వీరి మీద ప్రతీకారము చేయ నిమిత్తముగా ఒక పరిస్థితిని వెదకుచున్నాడు. சில குறிப்பிட்ட சேதங்களை பிசாசு செய்யும் போது ஆண்டவருடைய கோபம் நீதியாக எழும்பும். గుర్తింపబడినట్లు హాని సాతానుడు చేయనప్పుడు ఆయన యొక్క కోపము రేగును. ஆகையால் சில நேரத்தில் பிசாசு நம்மை தாக்க விடுவார் ஆண்டவர். కొన్నిసార్లు సాతాను మనల్ని కొట్టుటకు ప్రభు అనుమతించును. சிம்சோன் பெலிஸ்தியருக்கு விரோதமாக கிரியை செய்யும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். సంసోను ఫిలిష్తీయులకు విరోధముగా క్రియ చేయ నిమిత్తమై అభిషేకింపబడిన వాడు. ஆனால் அந்த நேரத்தில் இந்த பெலிஸ்தியருக்கும் சிம்சோனுக்கும் இடையில் ஒரு விரோதத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் வகை தேடுகிறார். ఆ యొక్క సమయమందు సంసోనుకు ఆ యొక్క ఫిలిష్తీయులకు మధ్య విరోధము కలుగు నిమిత్తముగా ప్రభు చూస్తూ ఉన్నాడు. சிம்சோனுக்கு அபிஷேகம் கிடைத்தது, సంసోనుకి ఆ యొక్క అభిషేకం పొంది ఉన్నాడు. ஆனால் பெலிஸ்தியர் மேல இன்னும் வெறுப்பு வரவில்லை. ఫిలిష్తీయుల మీద ఇంకా ద్వేషము పుట్టలేదు. ஆகையால் ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். అందువలన ఒక పరిస్థితిని ప్రభు కలుగు చేయుచున్నాడు. சிம்சோன் சில பெலிஸ்தியர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். సంసోను అతనికి కొంతమంది స్నేహితులు ఉన్నారు. ఆ యొక్క స్నేహితులందరూ కూడా పిలిచి ఒక విందు పెట్టి ఉన్నారు. அப்பொழுது ஒரு விடுகதையை சொல்லுகிறார். అప్పుడు ఒక పొడుపు కథను వేయుచున్నారు. அந்த விடுகதைக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்றால் நான் உங்களுக்கு 30 மாற்று வஸ்திரங்களை கொடுக்கிறேன். அதை சொல்லாவிட்டால் நீங்கள் எனக்கு 30 மாற்று వస్త్రங்களை கொடுக்க வேண்டும். నేను ఒక పొడుపు కథను వేసేదను. ఆ యొక్క కథను మీరు విప్పినట్లయితే నేను మీకు 30 వస్త్రములు ఇచ్చేదను, లేకపోతే మీరు 30 వస్త్రములు నాకు ఇవ్వవలేను. இந்த பெலிஸ்தியர் ஒத்துக்கொண்டார்கள். ఫిలిష్తీయులు ఒప్పుకున్నారు. ஆனால் அந்த விடுகதைக்கு பதில் தெரியாதபடினால் சிம்சோனுடைய மனைவி ஒரு பெலிஸ்திய ஸ்திரீயா இருந்தபடினால் இந்த ஜனங்கள் எல்லாம் அவளுக்கு பிரஷர் கொடுக்க ஆரம்பித்தார். போய் கேளு, என்ன பதில் போய் கேளு, எப்படியாவது கேட்டுட்டு புருஷனை நயம் காட்டி வசப்படுத்தி எப்படியாவது பதில் வந்து வாங்கிட்டு எங்க கிட்ட சொல்லணும். ఫిలిష్తీయులకు ఆ యొక్క జవాబు దొరకనందు మూలముగా ఈ యొక్క సంసోను యొక్క భార్య ఫిలిష్తీయురాలైనందువలన ఆ ఫిలిష్తీయులందరూ కూడా అతని యొక్క భార్య వద్ద ఏ విధముగా ఈ యొక్క కథకి ఆ యొక్క జవాబును నీవు కనుక్కొని నాకు చెప్పవాలని చెప్పుచున్నారు. இந்த பெலிஸ்திய மனைவி சிம்சோனுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் சிம்சோன்ட்ட கேட்டு 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 பிரஷர் கொடுத்து 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 எப்படியோ பதிலை வாங்கிவிட்டாள். సంసోను యొక్క ఆ యొక్క భార్య ప్రతి దినమును కూడా సంసోను యొక్క అడిగి అడిగి ఏ విధముగాను ఆ యొక్క జవాబును కనుక్కున్నది. இந்த பதிலை எடுத்து அந்த பெலிஸ்தியர் இடத்துல சொல்லிவிட்டாள். ఈ యొక్క జవాబును తీసుకుని వెళ్ళి ఫిలిష్తీయుల వద్ద చెప్పి ఉన్నది. பெலிஸ்தியர் உடனடியாக சிம்சோன் இடத்தில் வந்து பதிலை சொல்லிவிட்டார்கள். ఫిలిష్తీయులు వెంటనే వచ్చి సంసోను యొద్దకు వచ్చి ఆ యొక్క జవాబును చెప్పారు. அவருக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, என்னுடைய மனைவி இவ்வளவு நாள் பிரஷர் கொடுத்ததெல்லாம் இவர்களுடைய வேலைதான். అప్పుడే తెలుసుకున్నాడు, నా యొక్క భార్య ఇంతవరకు కూడా నా యొద్ద ఈ విధముగా బలవంత పెట్టినది వీరు చెప్పిన మాటలే. ஆகையால் அவர் என்ன செய்தார், பெலிஸ்தர் பாளையத்துக்கு போய் 30 பெலிஸ்தரை கொன்று விட்டு அவர்களுடைய ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு எடுத்து இருந்தாங்க 30 மாற்று வஸ்திரங்கள்.
ఆయన ఏం చేసి ఉన్నాడంటే ఫిలిస్తీన్ల యొక్క పాలెంలోనికి వెళ్ళి ఆ యొక్క 30 మంది ఫిలిస్తీన్లను చంపివేసి వారి యొక్క దుస్తులు తీసుకుని వచ్చి ఇచ్చున్నాడు. அன்னைக்கு ஆரம்பிச்சது பகை. சிம்சோன் சாகர வரைக்கும் பெலிஸ்தரை விடவில்லை. అప్పుడు ఆరంభించినట్టు పగ సంసోను చనిపోనంత వరకు కూడా ముగింపలేదు. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியும். న్యాయాధిపతులు 14వ అధ్యాయము 6వ వాక్యం 4வது வசனம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று. இது கர்த்தரின் செயல். அப்போ இந்த சூழ்நிலை கர்த்தர் தான் உருவாக்குறார். ஏனென்றால் பெலிஸ்தியருக்கும் சிம்சோனுக்கும் ஒரு விரோதம் உண்டாகும்படியாக கர்த்தர் ஒரு சூழ்நிலை தேடுகிறார். ఈ యొక్క పరిస్థితులు యెహోవాకే కలుగజేయుచున్నాడు. ఎందు నిమిత్తం అంటే సంసోనుకు ఇశ్రాయేలుకు మధ్య పగ కలుగునట్లుగా ఆ యొక్క పరిస్థితి కలుగజేస్తున్నాడు. ஆண்டவர் நமக்காய் வழக்காடி கொண்டிருக்கிற ஒரு பக்கம், ప్రభు మన నిమిత్తమై వాచ్యమాడుచున్నాడు. பழி வாங்கும்படியாக கர்த்தர் சில சூழ்நிலைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ప్రతీకారము చేయి నిమిత్తమై యెహోవా కొన్ని పరిస్థితులను వెదకుచున్నాడు. அவர் பிசாசு, நீ இதை செய், இந்த பிள்ளைகள் மேல கை வை, அப்ப நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். సాతాను చూసి ఈ యొక్క పిల్లల మీద నీవు చేయి పెట్టము, అప్పుడు నేను నిన్ను చూసుకునేదను. ஆகையால் சீக்கிரமாக அந்த பழி வாங்குற காலம் வரப்போகிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். త్వరలో ప్రతీకారము చేయి దినము వచ్చుచున్నది, అది మనము చూడబోచున్నాము. இதற்கான திட்டங்கள் ரகசியமாக பரலோகத்தில் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. దీని నిమిత్తమైనటువంటి సంకల్పములన్నీ కూడా పరలోకములు రహస్యముగా చేయుచు ఉన్నది. சிறைப்பட்டவர்களே, சீக்கிரமாய் நமக்கு விடுதலை வரப்போகிறது. చెరలో ఉన్న వారులారా, అతి త్వరగా మనకు విడుదల రాబోచున్నది. நம்மேல் ஒரு பெரிய எழுப்புதலின் மழையாக, ஒரு தீராத ஆசீர்வாதத்தின் ஊற்றாக, ஒரு பெரிய அபிஷேகமாக இறங்கி வரப்போகிறது. మన మీద యుద్ధము గొప్ప వర్షముగాను తీరన ఆశీర్వాదముగాను జీవనగాను దిగి రాబోచున్నది. ஆனால் சத்ருவின் மேல் அதே நேரத்தில் அதே மழை ஒரு பெரிய நியாய தீர்ப்பாக, ஒரு பழி வாங்குற காலமாக வரப்போகிறது. అదే వర్షమైనది శత్రువుల మీద ప్రతీకారము చేయనట్టు వర్షమై ఉన్నది. சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தில் நடந்ததான ஒரு சம்பவத்தை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். కొన్ని సంవత్సరముల క్రితము ఇశ్రాయేలు యొక్క దేశములో జరిగినటువంటి ఒక సంభవమును నేను చెప్పబోచున్నాను. இந்த பூபடத்தில் இது ஆப்பிரிக்கா கண்டம். இது ஆப்பிரிக்கா கண்டம். ఈ యొక్క భూమి యొక్క పటములో ఇది ఆఫ్రికా ఖండము. இது ஐரோப்பா கண்டம். ఇది ఐరోపా ఖండము. இது ஆசியா கண்டம். ఇది ఆసియా ఖండము. இங்கே இந்தியா இருக்கிறது. ఇక్కడ ఇండియా ఉన్నది. 1975ஆம் ஆண்டில் 1975 సంవత్సరము இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு பிளேன் புறப்பட்டு போனது. ఇశ్రాయేలు యొక్క దేశంలో నుంచి ఒక విమానము బయలుదేరి వెళ్ళి ఉన్నది. அந்த பிளேன்ல 103 யூதர்கள் இருந்தார்கள். ఆ యొక్క విమానములో 103 మంది యూదులు ఉన్నారు. இங்கதான் இஸ்ரவேல், ఇక్కడే ఇశ్రాయేల్. இந்த ஏரோப்ளேன் ஆனது பிரான்சுக்கு போக வேண்டும். ఈ యొక్క విమానము ఫ్రాన్స్ కు వెళ్ళవలేను. அது ஒரு பிரெஞ்சு பிளேன் தான். எப்படி ஏர் இந்தியா ஃபிளைட் இருக்கிறதோ அதே போல இது ஏர் பிரான்ஸ் ஃபிளைட். ఇది ఒక ఫ్రెంచ్ విమానమైనది. ఏ విధముగా ఎయిర్ ఇండియా ఉన్నదో అదే విధముగా ఒక విమానమైనది. இந்த தேதி ஞாபகம் இல்லை, ஆனால் ஏப்ரல் 22ஆம் தேதி என்று நினைக்கிறேன். 1976ஆம் ஆண்டு. 1976ஆம் ஆண்டு తేదీ నాకు ஞாபகம் లేదు. 1976 సంవత్సరం ఏప్రిల్ 22వ తారీఖు అనుకుంటాను. ஆகையால் அந்த குறிப்பிட்ட நாளில் இஸ்ரவேலில் இருந்து அந்த பிளேன் பறந்து பிரான்சுக்கு செல்ல வேண்டும். போகிற வழியில் அத்தேனா என்கிறதான நாட்டில் ஏர்போர்ட்டில் அது நிற்கும். గుర్తింపబడిన యొక్క జనములు ఇశ్రాయేలు యొక్క దేశములో నుంచి ఫ్రాన్స్ కు ఆ యొక్క విమానం వెళ్ళవలని, ఆ యొక్క మధ్య అథేనా యొక్క దేశములో ఆ యొక్క విమానాశ్రయంలో దిగవలేను. అథేనా నాడు நம்முடைய బైబిల్லையும் இருக்கிறது. అథేనా దేశం అని చెప్పున్నది మన యొక్క బైబిల్లో కూడా ఉన్నది. ஆகையால் இஸ்ரவேலிலிருந்து அந்த பிளேன் புறப்பட்டு அத்தேனாவில் இறங்கிவிட்டது. ఇశ్రాయేలు యొక్క దేశంలో నుంచి ఆ యొక్క విమానము బయలుదేరి అథేనా దేశంలో దిగి ఉన్నది. அந்த అథేనా நாட்டில் சில பயணிகள் ஏறினார்கள். అథేనా అంటే దేశంలో కొంతమంది ప్రయాణికులు ఎక్కి ఉన్నారు. மறுபடியும் பிளேன் எழும்பி விட்டது. మరలా విమానము అక్కడి నుంచి ఎగిరిపోవచ్చున్నది. பாதி வழியில் మధ్య భాగంలో 5 பேர், அந்த பிளேனுக்குள் இருந்த 5 பேர் எழும்பி விட்டார்கள். విమానములో ఉన్నటువంటి 5 మంది లేచి ఉన్నారు. அவர்களுடைய கைகளில் குண்டுகள் இருந்தது, கன் இருந்தது. వారి యొక్క చేతుల్లో బాంబులు ఉన్నవి, తుపాకులు ఉన్నవి. அந்த 5 பேரில் ஒரு ஸ்திரீயும் இருந்தார்கள்.
அந்த 5 பேரில் ஒரு ஸ்திரீயும் இருந்தாள். ఆ యొక్క 5 మందిలో ఒక స్త్రీ ఉన్నది. இந்த 5 பேரும் அந்த பிளேனுடைய பல பாகங்கள் நின்று பயணிகள் மேல் இந்த அவர்களுடைய துப்பாக்கியை காட்டி யாரும் அசையக்கூடாது, அங்கே உட்கார வேண்டும் என்று மிரட்டினார்கள். ఈ యొక్క 5గురు కూడా విమానంలో పలు విధమైనటువంటి భాగంలో నిలబడుకొని ఆ యొక్క తుపాకులతో కూడా వారి గురి చూసి ఎవరిని కూడా కదలకూడదని చెప్పి ఉన్నాడు. அதுல ஒருவன் தலைவனாக இருந்தவர் விமான ஓட்டிகளுடைய அறைக்குள் சென்று அவர்கள் மேல் துப்பாக்கியை காட்டி விட்டார். వారిలో ఒక నాయకుడుగా ఉన్నవాడి ఆ యొక్క విమానమును నడిపించే వాని ఆ యొక్క గదిలోనికి వెళ్ళి అతని మీదకు తుపాకిని గురి చూశాడు. பிரான்சுக்கு போகக்கூடாது, விமானத்தை திருப்புங்கள், நாங்கள் சொல்லுகிற இடத்திற்கு போக வேண்டும். ఫ్రాన్స్కి వెళ్ళకూడదు, ఈ యొక్క విమానమును త్రిప్పివేడి మేము చెప్పేటువంటి స్థలమునకు వెళ్ళవలెను. ஆகையால் விமானம் திரும்பி விட்டது. అందువలన విమానము తిరిగి వెళ్ళుచున్నది. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிரான்சுக்கு போக வேண்டிய பிளேன், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிரான்சுக்கு போக வேண்டியதான விமானம், ఇశ్రాయేలు యొక్క దేశములో నుంచి ఫ్రాన్స్కి వెళ్ళవలసిన విమానము அத்தேனாவில் இறங்கி எழும்பின உடனே అథేనియా దేశంలో దిగి అక్కడి నుంచి పైకి ఎక్కిన తర్వాత அந்த பிளேனை திருப்பி ஆப்பிரிக்காவுக்குள்ள கொண்டு வந்து யுகாண்டான்னு சொல்லி ஒரு நாட்டுக்குள்ள இறக்க வச்சுட்டாங்க. ఆ యొక్క విమానమును తిప్పుకొని వచ్చి ఆఫ్రికాలో యుగాండా అనే ఒక స్థలములోనికి తీసుకుని వచ్చినారు. அங்க போக வேண்டிய ஏரோப்ளேன் பிரான்சுக்கு போக வேண்டிய திருப்பப்பட்டு இங்க யுகாண்டா என்கிறதான நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ఫ్రాన్స్కి వెళ్ళవలసిన ఆ యొక్క విమానము తిప్పుకొని యుగాండా అనే ఒక స్థలమునకు తీసుకుని వచ్చినారు. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு தெரியல, யுகாண்டா ஒரு சர்வாதிகாரினால ஆளப்பட்ட நாடா இருந்தது அந்த நாட்கள்ல. அவருடைய பேர் இடி அமீன். మీకు తెలిసుంటాదో లేదో, అయినప్పటికీ కూడా యుగాండా సర్వాధికారము కలిగి ఏలుబడి చేయనటువంటి ఒక దేశమై ఉన్నది. அந்த பிளேன் அங்க இறங்கின உடனே ఆ యొక్క విమానం అక్కడ దిగిన వెంటనే பிளேனுக்குள்ள இருந்த அத்தனை பயணிகளும் அவர்கள் ஒரு அறைக்குள், அந்த ஏர்போர்ட்டில் ஒரு அறைக்குள் கொண்டு போகப்பட்டார்கள். విమానంలో ఉన్నట్టు ప్రయాణికులందరూ కూడా ఆ యొక్క విమానాశ్రయంలో ఉన్నట్టు ఒక గదిలోనికి తీసుకుని వెళ్ళబడి ఉన్నారు. இந்த தீவிரவாதிகள் இந்த பிளேனை திருப்பினவர்கள் யார்? ఈ యొక్క భయంకరవాదులు ఈ యొక్క విమానమును త్రిప్పిన వారు ఎవరు? அவர்கள் PLO, பாலஸ்தீனா விடுதலை இயக்கம் என்று நினைக்கிறேன். PLO என்கிறதான ஒரு குரூப்பை சேர்ந்தவர்கள். వారు PLO అని చెప్పినట్టు పాలస్తీనా ఆ యొక్క విడుదల వీరులై ఉన్నారు అనుకుంటాను. அவர்கள் முஸ்லிம்ஸ். వారు ముస్లిం వారు. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமானவர்கள். ఈ యొక్క ఇశ్రాయేలు జనులకి విరోధమైన వారు. இவர்களை சேர்ந்த சில தீவிரவாதிகள் இஸ்ரவேல் தேசத்தில் கைதிகளா இருக்கிறார்கள். వీరిలో ఉన్నటువంటి కొంతమంది జనులు ఇశ్రాయేలు దేశములో ఖైదీలుగా ఉన్నారు. ஆகையால் இந்த கைதிகளை விடுதலை செய்யும்படியாக இது இந்த தீவிரவாதிகளுடைய செயல் திட்டமாக இந்த 103 யூதர்கள் அடங்கிய அந்த ஏரோப்ளேனை திருப்பி விட்டார்கள். ఈ యొక్క చెరసాల్లో ఉన్న వారిని, ఖైదులో ఉన్న వారిని విడుదల చేయ నిమిత్తమగా 103 మంది ఉన్నటువంటి యూదుల యొక్క విమానముని ఆ యొక్క భయంకరవాదులు తీసుకుని వెళ్ళి ఉన్నారు. அந்த 103 பேரை ஒரு அறையில் பூட்டி விட்டு யூதர்கள் அல்லாத மற்ற பயணிகள் அந்த விமானத்தில் இருந்தார்களே அவர்களை விடுதலை ஆக்கிவிட்டார். நீங்கள் எல்லாம் போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். యూదులైన 103 మంది ఒక గదిలో వేసి మూసివేసిన తర్వాత యూదులు కాని మిగతా వారందరూ ప్రయాణికులు వెళ్ళమని చెప్పి వారిని విడుదల చేస్తున్నారు. இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்துடைய தலைமையகத்துக்கு ஒரு செய்தி வருகிறது. ఇప్పుడు ఇశ్రాయేలు యొక్క దేశంలో ఉన్నట్టు ఆ యొక్క పట్టణమునకు ఒక వర్తమానం వచ్చుచున్నది. விமானம் கடத்தப்பட்டிருக்கிறது. 103 யூதர்கள் கைதிகளாக அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் யுகாண்டா தேசத்தின் ஏர்போர்ட்டில். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களுடைய கைதிகளை, தீவிரவாதிகளை உங்களுடைய ஜெயிலில் இருந்து விடுவிக்க வேண்டும். యుగాండా దేశంలో ఉన్నటువంటి విమానాశ్రయములు ఆ యొక్క 103 మంది యూదులు ఉన్నటువంటి ఆ యొక్క విమానము దోసుకుని వెళ్ళి అక్కడ ఉంచబడి ఉన్నారు. అందువలన వారు విడుదల చేయబట్టి మీ యొక్క దేశంలో ఉన్నటువంటి మా యొక్క ఖైదీలని మీరు విడుదల చేయమని చెప్పి ఉన్నారు. இதே போல நீங்களும் நானும் சியோன் எருசலேமுக்கு போக வேண்டியவர்கள். நம்முடைய மோட்ச பயணம் அங்கதான் முடிவடைய வேண்டும். ஆனால் சாத்தான் நம்முடைய திசையை திருப்பி நம்முடைய தரிசனத்தை இழக்க பண்ணி இப்போது வேறொரு இடத்தில் நம்மை கைதிகளாக பாபிலோனில் கைதிகளாக வைத்திருக்கிறார். అదే విధముగానే మీరు నేను కూడా సియోనుకు యెరూషలేమునకు ఆ యొక్క వాటికి ప్రయాణము చేయనటువంటి ప్రయాణికులమైన మనములను కూడా సాతానుడైన వాడు మధ్యన తీసుకుని వెళ్ళి ఈ విధముగా తిప్పి ఉన్నాడు. ஆகையால் இந்த 103 பேர் எப்படி ஒரு அறையில் அடைக்கப்பட்டார்களோ அதே போல நீங்களும் நானும் பல பிரச்சனைகள், சூழ்நிலைகளில், காவல்களில் அடைக்கப்பட்டிருக்கிறோம். 103 మంది ఏ విధముగా మూసివేయబడి ఉన్నారు, అదే విధముగానే మనము కూడా పలు విధమైనటువంటి సమస్యల్లోని వీటిల్లో మనము ఆ యొక్క ఖైదు చేయబడిన వారముగా
ఉన్నాము. அதை பற்றி தான் ஆரம்ப வசனத்தில் சீயோனின் சிறையிருப்பு என்று 126 சங்கீதத்தில் வாசித்தோம். దానిని గురించి మనము 126 కీర్తనలు ఆరంభ వాక్యములు సియోను చెరసాలని చెప్పి చదివినాము. ஆகையால் அந்த இஸ்ரவேல் தலைவர்களுக்கும் இந்த PLO தீவிரவாதிகளுக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டது. ఇశ్రాయేలు యొక్క అధిపతులకు పియానో అటువంటి భయంకరవాదులకు వారి మధ్య ఆ యొక్క వారి మధ్య యొక్క మాటలు కలిగి ఉన్నవి. இந்த PLO குரூப் அந்த குழுவை சேர்ந்தவர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால், குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த கைதிகளை நீங்கள் எங்களிடத்தில் ஒப்புவிக்காவிட்டால் நாங்கள் இந்த 103 யூதர்களையும் கொன்று விடுவோம். PLO అని చెప్పి ఆ యొక్క వాదులు చెప్పిన కారణం ఏమిటంటే, గుర్తింపబడిన ఒక సందర్భంలో మీరు విడుదల చేయవాలని మా యొద్దకు అప్పగించవాలని చెప్పినారు. 2-3 நாள் தான் டைம் கொடுத்தார்கள். 3 దినములు మాత్రమే సమయం ఇచ్చినారు. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. ఈ విధముగా వారి మధ్య మాట్లాడుచు ఉన్నారు. என்ன நடக்க போதோ தெரியல, ఏమి సంభవించబోచున్నదో తెలియలేదు. அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, తర్వాత ఏం సంభవించినదంటే, இந்த யுகாண்டாவில் தான் இந்த 103 யூதர்கள் அடைக்கப்பட்டிருக்கார்கள் ஏர்போர்ட்டில். యుగండాలో 103 మంది యూదులు అక్కడ మూసివేయబడి ఉన్నారు. ஒரு సాయంకాల వేళையில సాయంత్ర సమయం అంది யாருக்குமே தெரியாம ఎవరికి తెలియకుండా இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு பிளேன் புறப்பட்டு போனது. ఇశ్రాయేలు యొక్క దేశంలో నుంచి విమానము బయలుదేరి వెళ్ళి ఉన్నది. அந்த ஏரோப்ளேன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து யுகாண்டாவை நோக்கி போகிறது. ఇశ్రాయేలు యొక్క దేశంలో నుంచి విమానము యుగండా వైపు వెళ్ళుచున్నది. அந்த பிளேன் போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, யுகாண்டாவில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, ரகசியமா அது புறப்பட்டது. ఆ యొక్క విమానము వెళ్ళుచున్నదని చెప్పి యుగాండాలో ఉన్నటువంటి వారికి ఎవరికి తెలియదు, మర్మముగా వెళ్ళుచున్నది. ஆனா யுகாண்டா ஏர்போர்ட்ல இறங்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. యుగండా అనే విమానాశ్రయంలో దిగినప్పుడు అందరికి తెలియబోచున్నది. தெரியாத நேரத்துல ராத்திரி நேரத்துல இறங்கினா நிறைய ஸ்டாஃப், அந்த காலத்துல ஸ்டாஃப் அவ்வளோ இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற வீரர்கள், இவர்களை காவல் செய்கிற வீரர்கள் இருப்பார்கள். అది తెలియనటువంటి ఆ సమయం మంది వెళ్ళి దిగినట్లయితే అక్కడ ఉన్నటువంటి ఉద్యోగస్తులు ఎవరైనా ఉండరు. అప్పుడు అనేక మంది ఉద్యోగస్తులు లేరు, అయినప్పటికీ కూడా వారిని కావలి పెట్టినట్టు ఆ వీరులు అక్కడ ఉండేది. ராத்திரியில இறங்கினா ஒரு பிரச்சனை, ரன்வேல லைட் எல்லாம் ஆனா இருக்குது, ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. எங்க இறங்குறது? రాత్రి సమయం మంది దిగవాలని చెప్పినట్లయితే ఆ యొక్క వెళ్ళే మార్గంలో ఉన్నటువంటి లైట్లన్నీ కూడా నిలిపివేసిందరు, ఎక్కడ దిగవాలని చెప్పి వారికి తెలియదు. ஆனா 12:30 மணிக்கு ஒரு பிளேன், ஒரு வேற பிளேன் அங்க இறங்குமாம், அதற்காக லைட் அவர்கள் ஆன் பண்ண வேண்டும். 12:30 గంటల సమయం మంది వేరొక విమానం అక్కడ దిగవాలని దాని నిమిత్తమే వారు ఆ యొక్క లైట్లన్నీ వేసేదరు. ஆக கரெக்டா அந்த டைமிங்கை பார்த்து அந்த 12:30 மணி ஃப்ளைட் இறங்கி போன பிறகு ஒரு சில நேரத்துல இந்த விமானமும் யாருக்கும் தெரியாமல் கூடவே இறங்கி விட்டது. 12:30 గంటలకు ఆ యొక్క విమానం దిగి వెళ్ళిన వెంటనే ఎవరికి కూడా తెలియకుండా ఈ యొక్క విమానం కూడా దిగి వెళ్ళి ఉన్నది. அந்த விமானத்துக்குள்ள எத்தனையோ யூத வீரர்கள் உள்ள கன்னோடு இருக்கிறார்கள். ఆ యొక్క విమానంలో ఎంతో మంది యూదులు వారి యొక్క తుపాకులతో కూడా ఉన్నారు. அந்த விமானம் போய் ஒரு இருட்டில் போய் நின்று விட்டது யுகாண்டா ஏர்போர்ட்டில். ఆ యొక్క యుగండా విమానాశ్రయంలో చీకటి స్థలంలో విమానం వెళ్ళి నిలబడి ఉన్నది. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஆப்பிரிக்கா, அந்த யுகாண்டாவுடைய தலைவனுடைய பேர் இடி அமீன். ఇంతకు ముందుగానే చెప్పి ఉన్నాను, ఆ యొక్క యుగాండా అధిపతి పేరు ఇడి ఆమీన్. அவர் பெரிய ஒரு பென்ஸ் கார் வச்சிருந்தார். అతడు గొప్ప ఒక బెంజ్ కారు పెట్టుకుని, మెర్సిడీస్ బెంజ్ కార్. அதே கார்ல இந்த யூத வீரர்கள் எல்லாம் அந்த பிளேன்ல இருந்து இறங்குறாங்க. அந்த பிளேனுக்குள்ள அந்த கார் இருக்கு. ఆ యొక్క కారులోనే, ఆ యొక్క విమానంలోనే ఆ యొక్క కారు ఉన్నది. அதே கார்ல அந்த 2 யுகாண்டா பிளாக், யுகாண்டா நம்பர் பிளேட்டு அதே மாதிரி. ஆனா உள்ள இருக்கிறது இடி அமீன் இல்ல, யுகாண்டா ஜனாதிபதி இல்ல, யூத வீரர்கள். அதே மாதிரி 2 நாள்ல கார் ரெடி பண்ணிட்டு பிளேனுக்குள்ள ஏத்திட்டு ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இந்த யூதர்கள் அங்க ஏர்போர்ட்ல இறங்கிட்டாங்க. అయినప్పటికీ కూడా ఆ యొక్క కారులో ఆ యొక్క యుగండా యొక్క జెండాను ఈ విధముగా ఎత్తి ఆ యొక్క కారు 2 దినములో అవన్నీ కూడా తయారు చేసి ఆ యొక్క విమానంలో తీసుకుని వెళ్ళి వీరు వెళ్ళి దిగి ఉన్నారు. பார்த்து கொண்டு இருக்கின்ற யூதர்களை காவல் செய்து கொண்டு இருக்கிறதான வீரர்கள் எல்லாம், யுகாண்டா வீரர்கள் எல்லாம், அதாவது யுகாண்டாவுக்கும் அந்த PLOவுக்கும் சப்போர்ட், அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. இப்போ இந்த வீரர்கள் அந்த காரை பார்த்து நம்முடைய ஜனாதிபதி தான் வராருன்னு சொல்லிட்டு யாரும் கண் எடுக்கல. ఈ యొక్క యుగాండాలో ఉన్నట్టు ఆ యొక్క వీరులందరూ కూడా ఆ యొక్క వీరులు PLO వారికి వారి అనుమతిగా ఉన్నారు. అందువలన ఈ యొక్క కారు వచ్చిన వెంటనే మన యొక్క గవర్నర్ వచ్చున్నానని చెప్పి వారు గమ్మున ఉన్నారు. அந்த
கார் கிட்ட வந்து உள்ளேந்து யூதர்கள் சுட ஆரம்பிச்ச உடனே இது வேற யாரோ வந்துட்டாங்கன்னு இவங்க திருப்பி சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ఆ యొక్క కారు దగ్గరకు వచ్చి ఆ యొక్క యూదులు వారి మీద పేల్పులు జరిపిన వెంటనే కూడా ఎవరో వచ్చున్నారని చెప్పి వీరు కూడా కాల్పులు జరిపినారు. நடு ராத்திரியில அந்த 103 யூதர்கள் எல்லாம் கைதிகள் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல మధ్యరాత్రిలో ఆ యొక్క 103 మంది ఖైదీలో ఉన్నట్టు వారు నిద్రపోచున్నారు. திடீர்னு பார்த்தா பாம்பு வெடிக்குது, துப்பாக்கி சத்தம் கேக்குது, என்னது எல்லாம் அலறி எழும்பிட்டாங்க. అకస్మాత్తుగా చూసినట్లయితే బాంబు ప్రేలుడు కలుగుచున్నది, తుపాకీతో కాల్చుచున్నారు. అందువలన వారు లేచున్నారు. சினிமா கதை எல்லாம் உண்மையா நடந்த சரித்திரம். ఇది సినిమా కథ కాదు, నిజమైనటువంటి చరిత్ర ఉన్నది. அப்பொழுது எழும்பும்போது திடீரென்று பார்த்தால் யூத வீரர்கள் அவருடைய அறைக்குள்ள போய் அங்கு காவல் செய்து கொண்டிருக்கிறதான அந்த யுகாண்டா வீரர்களையும் அங்கு இருந்த 5 தீவிரவாதிகளையும் சுட்டு கொன்று விட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எழுப்பி சீக்கிரமா வாங்க ஓடுங்க பிளேனுக்குள்ள ஓடுங்க என்று சொல்லி அவர்களை எழுப்பி விட்டு ஓடும்படியாக வைத்தார்கள். యూదా వీరులందరిని కూడా ఆ యొక్క యుగాండా వీరులందరిని చంపివేసి ఆ యొక్క 5 మంది భయంకరవాదులను చంపివేసి వెంటనే మీరు లేవండి అని చెప్పి వారిని తీసుకుని వెళ్ళి ఉన్నారు. யுகாண்டாவில் இருக்கிறதான ஜனாதிபதி விழித்து எழும்பி அவருடைய வீரர்களை மறுபடியும் ஒரு பட்டாளத்தை அனுப்பி சுடுவதற்கு முன்பாக இந்த வீரர்கள் எல்லா யூதர்களுடைய அடிமைகளை கைதியா இருந்தவர்கள் எல்லாரையும் அந்த பிளேன்ல ஏத்திட்டு பிளேன் பறந்து போய்விட்டது. 103 யூதர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். యుగండ జనాధిపతి లేచి మళ్ళా సైన్యముని తరలించి వారి మీద కాల్పులు జరుగుటకు లోపల ఈ యొక్క వీరందరిని కూడా తీసుకుని వెళ్ళి ఈ యొక్క విమానము బయలుదేరి వెళ్ళిపోయి ఉన్నది. அந்த கைதிகளுக்கு அப்போ சொப்பனம் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்பிக்கை இல்லாத நேரம், ஒரு அந்நிய நாட்டுல அந்நியர்களாக இருக்கிறோமே, எங்களை விடுவிக்கிறவர் யாருன்னு சொல்லும்போது அவங்களை விடுதலை தேடி வந்தது. அதே போலதான் கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது நாங்கள் சொப்பனத்தை காண்கிறவர்களை போல் இருப்போம். இது உண்மையா நடக்கிறதா இல்லையா என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. అదే విధముగానే ఖైదులో ఉన్న వారి విడిపింపబడిన వారు చూస్తూ ఉన్నప్పుడు ఈ యొక్క దేశంలో మమ్మల్ని ఎవరైతే విడిపించదరని చెప్పి వారు అనుకొని ఉన్నప్పుడు అవి విడిపించినప్పుడు వారికి కల కనిన విధముగానే ఉన్నది. అదే విధముగానే సియోనును కూడా ఆ యొక్క చెరసాల నుంచి విడిపించినప్పుడు అది కల కనిన వారముగా ఉంటమని చెప్పబడి ఉన్నది. యేసు அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பித்ததான அந்த நாட்களில் அவர் ஒரு வசனத்தை சொன்னார். యేసు బోధించినప్పుడు ఆయన ఒక వాక్యమును చెప్పినాడు. சிறைப்பட்டவர்களுக்கு பிரசங்கம் செய்யும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். చెరసాలలో చెరపట్టబడిన వారికి సువార్త ప్రకటించిన దేవుని యొక్క ఆత్మ నాలో ఉన్నది. ஆகையால் சிறைப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக அல்ல, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையே பிரசங்கிக்கும்படியாக ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். చెరలో ఉన్న వారిని విమోచించిన సువార్త ప్రకటించుటకు దేవుని యొక్క ఆత్మ నా మీద ఉన్నది. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உடனடியாக விடுதலை வராது, ஆனால் அதுவரைக்கும் விடுதலை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கும். దాని యొక్క అర్థం ఏమిటంటే వెంటనే కూడా విడుదల రాదు, కానీ విడుదలను గురించినట్టు వర్తమానం వచ్చుచునే ఉండును. இதே போல நமக்கு இன்றைக்கு அந்த விடுதலை கிடைக்காவிட்டாலும் அந்த எழுப்புதலை பற்றி, அந்த விடுதலை பற்றி செய்திகளை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ఇదే విధముగానే విడుదల ఈ జనము మనకు రాకపోయినప్పటికీ కూడా విడుదలను గురించినటువంటి ఉద్యమమును గురించినటువంటి వర్తమానమును ప్రభు మనకు పంపుచునే ఉన్నాడు. நம்முடைய கண்களை மூடுவோம். మన యొక్క కన్నులు మూసుకునేదము. இது அழுகையின் நாட்கள். ఇది ఏడ్చుచున్నటువంటి దినములు. சிலருக்கு நம்பிக்கை போய்விட்டது. కొంతమందికి నిరీక్షణ కోల్పోయి ఉన్నారు. 103 యూదர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்? 103 మంది యూదులకు ఎటువంటి నిరీక్షణ ఉండి ఉండను? அவர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று தான் யோசித்திருப்பார்கள். సమస్తమును కూడా ముగింపబడి ఉన్నది అని చెప్పి వారు ఆలోచించుంటారు. லட்சக்கணக்கான யூதர்கள் இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் 103 பேர் எங்களுக்காக கவலைப்படுவார்களா? లక్ష కొలదిగా ఉన్నటువంటి యూదుల మధ్య గవర్నమెంట్ వారు 103 మంది అయినటువంటి మా కొరకు వారు దిగులు చెందెదరా? அந்த 103 யூதர்கள் போனால் போகட்டும், நாங்கள் எங்களுடைய கைதிகளை விடமாட்டோம் என்று சொல்லி விட்டிருக்கலாமே. 103 మంది పోయినా పర్వాలేదు, కానీ మా మధ్య ఉన్నటువంటి ఖైదీలను మేము విడిపించమని చెప్పి ఉండవచ్చునే. ஆனால் அந்த 103 பேரை பற்றி கரிசனை இருக்கிறதான ஒரு அரசாங்கம் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால், சிறைப்பட்டதான தேவனுடைய ஜனங்களுக்காக நம்முடைய தேவன் விடுதலையை நிச்சயமாய் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 103 మంది నిమిత్తమై అక్కర కలిగిన వారుగా ఈ యొక్క భూలోకములో ఉన్నట్లయితే మన యొక్క దేవుడు మన యొక్క చెర నుంచి నిజముగానే విడిపించును. அந்த யூதர்களை பற்றி வைராக்கியமான தேவன் இன்றைக்கு நம்மை பற்றி வைராக்கியமா இருக்கிறார். యూదుల గురించి ఆసక్తి కలిగినటువంటి దేవుడు మన నిమిత్తమై ఈ జనము ఆసక్తి కలిగి ఉన్నాడు. இதே காரியத்தை மறுபடியுமாக வேறொரு நாட்டில் நடக்கும்போது அந்த நாட்டுக்காரரும் இந்த யூதர்கள் செய்தது போல ரகசியமாக பிளேன் எடுத்து அவருடைய நாட்டை சேர்ந்தவர்களை விடுவிக்கும்படி இன்னொரு நாட்டுக்கு போனார்கள். அது ஃபெயிலியராக மாறிவிட்டது.
ఇదే విధముగానే ఇంకొక దేశములో ఈ యొక్క కార్యము సంభవించినప్పుడు యూదులు చేసిన విధముగానే వారు కూడా విమానము తీసుకుని రహస్యముగా వెళ్ళినప్పుడు అది అపజయముగా మారి ఉన్నది. ஏன்? ఎందు నిమిత్తము? ஆண்டவர் இஸ்ரவேலோடு இன்றைக்கும் இருக்கிறார். యెహోవా ఇశ్రాయేలుల మధ్య ఇప్పుడు కూడా ఉన్నాడు. ஆகையால் அது சாதாரணமாக நடந்திருக்க கூடாது. எப்படி அவர்கள் கண்கள் மூடப்பட்டது, எப்படி அவர் இன்னொரு நாட்டு கூட ஒரு ஏரோப்ளேன் எடுத்து ஒரே ஏரோப்ளேன் போய் அத்தனை யூதர்களையும் விடுவித்து போய்விட்டார்கள், எல்லாம் நினைத்து பார்த்தாலே அதிசயம்தான். అది సాధారణంగా జరిగి ఉండదు. ఏ విధముగా వారి యొక్క కన్నులు మూసిపెట్టి ఇంకొక దేశంలోనికి విమానమును తీసుకుని వెళ్ళి వారు విడిపించున్నారు అనుకుని చూసినట్లు అవన్నీ కూడా అద్భుతముగానే ఉండును. எத்தனை பேருக்கு விடுதலை பற்றி ஒரு தரிசனம் உண்டாயிருக்கிறது? எத்தனை பேருக்கு விடுதலை பற்றி ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது? நிச்சயமாக என்னுடைய சிறையிருப்பை மாற்றும்படியாக என்னுடைய ஆண்டவர் பரலோகத்தில் மேகங்களை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். அவர் திட்டங்களை வரைந்து கொண்டு இருக்கிறார். சீக்கிரத்தில் சபைக்கு ஒரு விடுதலை உண்டாக போகிறது. இன்றைக்கு நம் அடிமட்டத்தில் காணப்படுகிறோம். பல மற்ற ஆண்டவன்மார் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சிறையை திருப்ப எழுப்பதில் உண்டாக தேவன் அவருடைய சேனையோடு புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு தரிசனம் உண்டு? கரங்களை உயர்த்துவோமாக. நம்பிக்கையின் சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் நமக்கு திருப்பி தரப்போகிறார், இரட்டிப்பாய் தரப்போகிறார். இந்த கடைசி நாட்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். நாம் சிறைப்பட்டவர்களாக இருந்தாலும் நம் நம்பிக்கையின் சிறைகளாக இருக்கிறோம். நம்முடைய சிறையிருப்பை திருப்பக்கூடிய காலம் சீக்கிரமாய் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஐயோ நான் பாவம் செய்தேன், ஐயோ என்னுடைய கிரீடம் என்னுடைய தலையிலிருந்து விழுந்து விட்டது என்று அழுது புலம்ப வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் கூப்பிடுவோமா? ஆண்டவரே, நாங்கள் குற்றவாளிகள் தான், எங்களுடைய அக்கிரமங்கள் தான், எங்களுடைய மீறுதல்கள் தான், நாங்கள் தான் விழுந்து போய்விட்டோம், நாங்கள் பெருமைக்காரராக மாறிவிட்டோம், பல பாரம்பரியங்களை விட்டுவிட்டோம், மற்றவர்களை பிரியப்படுத்த உம்முடைய சத்தியத்தை விற்று போட்டோம். வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு நீர்தான் வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு திரும்பும் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கூப்பிடுவோமாக. இந்த ஹாலில் இருக்கிற ஒவ்வொருடைய வாய்கள் திறக்கப்படட்டும். இந்த இருதயத்திலிருந்து நாம் எல்லாரும் கூப்பிடுவோமாக. தாழ்த்துகிறோம் அப்பா, நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று ஒத்துக்கொள்ளுகிறோம். உம்முடைய கிருபையை நாங்கள் நாடுகிறோம், உம்முடைய இரக்கங்களை நாங்கள் நாடுகிறோம் ஆண்டவரே. Thank you Lord, we praise you ஆண்டவரே, we praise you. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் தான் குற்றவாளிகள் என்று ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சபை சார்பாக யாராவது ஒரு விசுவாசி இப்பொழுது சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒரு விசுவாசி, ஏவப்பட்டவர்கள். மன்னியும் அப்பா, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் இயேசுவே. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஜெபத்தை முடியுங்க. இறங்கி இந்த எங்கள் பாவங்களை மன்னித்து நாங்கள் உமது பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு காண கத்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். இனி நாட்களில் ஆண்டவரே உமது சத்தியத்தை நாங்கள் கவனமாய் கேட்டு இந்த வேளையில் நீ பேசி வார்த்தையின்படி நாங்கள் கவனமாக கேட்க உதவி செய்து நாங்கள் அப்படியே ஜீவித்து நாங்கள் பரிசுத்தமாய் உமக்கண்டு ஜீவிக்கிறவர்களாய் கர்த்தாவே எங்களை இன்னும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே சாட்சியா இருக்கோம், உமக்கு சாட்சியா இருக்கும், சபையில் சாட்சியா இருக்கும். நாங்கள் ஆண்டவரே உமது கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு நடக்கும். எங்களுக்கு விசேஷமான கிருபை தாரும் ஆண்டவரே. இனி நாட்களில் ஆண்டவரே உமது வார்த்தைகளை நாங்கள் தள்ள மாட்டோம் ஆண்டவரே. உமது வார்த்தையின்படியும் உம சத்தியத்தை கேட்டு அதன்படியே ஜீவித்து நாங்கள் ஆண்டவர் உமக்கென்று கர்த்தாவே ஜீவிப்போம். நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு ஒழித்தும் நாங்கள் கவனமாய் ஒழித்து செய்வோம். எங்களுக்கு கிருபை தாரும், உதவி செய்யும். இம்மட்டும் ஆண்டவரை நடத்திய தேவனே, இனியும் நீர் எங்களை நடத்தும். உமை சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சித்தத்தின்படி வழி நடத்தி நாமத்தின் மையப்படுத்தும் பெரிய காரியத்தை நடப்பித்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அடியானை தாழ்த்தி வறுமையாக்கி வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தோப்பனே, ஆமென். விடுதலை நாள் வரப்போகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் தேசத்தார் எழுத்தின் பிரகாரமாக ஆண்டவரை விட்டு இயேசு வேண்டாம் என்று சிலுவையில் அறைந்தாலும் அவருடைய வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் இன்றைக்கும் அவரை கைவிட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் கிரியை செய்யும் போது அவரை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதானா இரவும் பகலும் அவரை நோக்கி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவர் வழக்காடாமல் இருப்பாரா? அவர் பழி வாங்காமல் இருப்பாரா? சீக்கிரமாய் நிச்சயமாக நமக்காக விடுதலை காத்து கொண்டிருக்கிறது. அதை தரிசித்து அதில் களி கூர்ந்து விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Thank you, Lord Jesus. We praise. Thank you, Lord Jesus. Thank you, Lord. கர்த்தருடைய ஆவியானவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறும்படியாக என்மேல் இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே, அந்த இயேசு இந்த நாட்களில் நம்மோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தீரபக ஷபகரபாலிய மங்கரபாசபாரபானமானங்கத்ராலபானியம் துரே. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. முழு சபையாருடைய இருதயங்களை கர்த்தர் விசாலப்படுத்தி இந்த எழுப்புதலை பற்றி ஒரு தரிசனத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபிப்போம்.